திண்டுக்கல்லில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைக்கிறார் செய்தியாளர் சங்கர். விவரங்கள். நந்தா, தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் சில தினங்களாக சுட்டரிக்கும் வெயில் தாக்கத்தின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தவிர்க்கப்பட்டு வந்த நிலையில இன்னைக்கு திடீர் என்று இன்று காலை 6 மணி முதல் சுட்டரிக்கும் வெயிலானதின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வந்த சூழ்நிலையில் மதியம் 3 மணிக்கு மேலாக மேகமூட்டங்கள் கருமேகமூட்டங்கள் சூழ்ந்து குளிர்ந்த காற்று வீசியது. பின்பு காற்றுடன் கூடிய மழையானது பெய்யப்பட்டது. ஆரம்பத்தில் சாரல் மழையாக பெய்த மழை பின்பு கனமழையாக உருவெடுத்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது பார்த்தோம் என்றால் சில பகுதிகளில் கனமழையும் சில பகுதிகளில் மிதமான மழைகளும் பெய்து கொண்டிருக்கிறது. கள்ளிப்பட்டி, செட்டிநாயக்கம்பட்டி, கம்பளியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது கொட்டி தீர்த்து வந்துள்ளது. ரவுண்ட் ரோடு, அனுமத நகர், பேருந்து நிலையம், கக்க நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக மிதமான சாரல் மழை பெய்து வருவதால் கடுமையான வெயில் அடித்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது மிதமான மழையும் கனமழையும் பெய்து வருவதால் குளிர்ந்த சீதோசன நிலை நிலவி வருகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என மஞ்சள் அட்டை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் இந்த மழையானது பெய்து வரும் காரணத்தினால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். தேவத், நன்றி சங்கர் விவரங்களுக்கு.